கிம் ஸ்விஜ்ஜாதம் ந சோபதி. பிறந்த உடனே இது நகராது சார். இப்போ நம்ம பிறந்த உடனே நமக்கு ட்ராமாலெல்லாம் எப்படி காமிக்கிறான், வெளியில் ஒருத்தர் நின்றுருக்கா, அப்பா அப்படி இப்படி 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 போயிட்டு இருப்பார். அப்போ ஓன்னு ஒரு அழற சத்தம் கேட்கும், உடனே கிருஷ்ணா ஸ்வீட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் எல்லாருக்கிட்டையும், இல்லையா? இதுதானே நம்ம பார்த்துருக்கோம். குழந்தை இப்படி இப்படியே காலை ஆட்டும், அப்படியே ஓ யார் மாதிரி இருக்குது, உடனே அதுக்குள்ளே அந்த வெள்ளம் வந்துடும், இது யாரை மாதிரி இருக்காது, எல்லார் மாதிரியும் தான் இருக்குது. அதுக்கு ஒரு வருஷம் கொடுத்தா தான் அது யார் மாதிரி இருக்குதுன்னு தெரியும், இல்லையா? அதுக்குள்ளே அம்மாவை பாரு அப்பாவை பாரு அதை போட்டு படுத்தி, அதுக்குள்ளே இன்னொரு பாட்டி போய் நீ தாத்தா மாதிரியே இன்ஜினியர் ஆகணும். அது பாங்க என்னத்தை கண்டுது. அதனால் அது குழந்தை நகருது. ஆனால் பிறந்த உடனே நகராதது எது? வெரி குட். அண்டம் ஜாதம் ந சோபதி. முட்டை பிறந்த உடனே மூவெல்லாம் ஆகாது பாருங்க. அது சரி, என்ன சார் உபன்யாசத்துக்கு தான் முட்டை கிட்டலாம் கொஞ்சம் அவர் சொல்கிறார். அண்டம் ஜாதம் ந சோபதி. அடுத்தது கஸ்ய ஸ்வித் ஹிருதயம் நாஸ்தி. எதுக்கு ஹிருதயமே கிடையாது சார், மர்சியே கிடையாது. எது? ஸ்டோன். வெரி குட். அஸ்மனோ ஹிருதயம் நாஸ்தி. ஸ்டோனு கிடையாது. ஈரம், கல் நெஞ்சமா உன்னது அப்படின்லாம் அந்த காலத்தை டைலாக்லாம் இருக்குமே, அது என்ன பாதாள பைரவியா படத்தில், உனக்கு கல் போன்ற ஹிருதயம் அப்படின்னு அந்த அஞ்சலி தேவி சொல்லுவோம். அதனால் கல் போன்ற ஹிருதயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கல்லுக்கு ஹிருதயம் கிடையாது, ஈரம் கிடையாது, மர்சி கிடையாதுலாம் இருக்கு இல்லையா? சீதை கர்ப்பவதி ஆறா இல்லையா? அவள் 6 இயர்ஸில் மேரேஜ், 18th இயரில் வனப்பிரவேசம், அடுத்தது 32வது வயசில் பட்டாபிஷேகம், 34வது வயசு முடியும் போது ப்ரெக்னென்ட் ஆறா. அதுதான் ராமாயணத்தில் இருக்குது ஏஜ் வைஸ் பார்த்தேன்னா. அப்போ ராமருக்கு 34 + 6 எவ்வளோ? 40 வயசில் ராமருடைய ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆறா. ப்ரெக்னென்ட் ஆனோன்னு அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்லோகமாக எழுதியிருக்கார். உத்தரராமச்சரித்திரம்னு பவபூதின்னு ஒரு கவி எழுதியிருக்கார். எல்லாம் சான்ஸ்கிரிட்டு தமிழ்லாம் லிட்ரேச்சர் படிக்கணும் சார். நாங்கள் தமிழை காப்போம் அப்படின்னா முதல்ல திருக்குறளை படி. திருக்குறள், சீவக சிந்தாமணி எவ்வளவு இருக்குது, சீத்தலை சாத்தலார் மணிமேகலை எவ்வளவு இருக்குது, சிலப்பதிகாரம், இதெல்லாம் படிச்சுட்டு நான் தமிழை காக்கிறேன்னா ஓகே. ஒன்றுமே இதெல்லாம் தெரியாது. கலாச்சாரம்ங்கிறது ஃபஸ்ட்டு லிட்ரேச்சரில் ஆரம்பிக்கிறது சார். இப்போ தமிழ்னா நமக்கு, மொழினா நமக்கு, இலக்கியம் தான் நமக்கு முக்கியம். அதுலேருந்து தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு கால பின்னாடி ஓடுறது ஒரு பார்ட் ஆஃப் கலாச்சாரம். அதே கலாச்சாரம் நம்ம வச்சுக்க முடியாது. அதில் ஒரு பார்ட், கலாச்சாரத்தில் ஒரு பார்ட். ஃபெஸ்டிவல்ஸு, கோலம் இடுறது, சமைக்கிறது, இதெல்லாம் மெயின் லிட்ரேச்சர் தான். ஏன் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோம்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்னா என்ன, அங்கே என்ன கற்று தருவா? காலை பின்னாடி ஓடுறதே கற்று தருவா, சிலப்பதிகாரத்தை தான் கற்று தருவா. ஏன்னா நமக்கு லிட்ரேச்சரை பாதுகாத்தால் தான் அந்த லாங்குவேஜ் ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும். ஏன் முதல்ல நம்ம லாங்குவேஜை ஒழுங்காக கற்றுப்போம், அப்புறம் இது பின்னாடி ஓடலாம். இப்போ இதில் என்னென்னா எவ்வளோ விஷயம். பவபூதி உத்தரராமச்சரித்திரத்தில் எடுக்கிறார். உத்தரராமச்சரித்திரத்தில் என்ன எடுக்கிறாருன்னா, சீதை கிட்ட கேட்குறாரு ராமர், உனக்கு என்ன வேணுமான்னு. உடனே என்ன பண்ணுறா, வாங்கோ நம்ம பெரிய ஹாலுக்கு போகலாங்கிறான். அந்த ஹால் எப்படின்னா, பவபூதி உத்தரராமச்சரித்திரத்தில் எடுக்கிறார். ஒரு பெயிண்டரை கூட்டு ராமர் என்ன பண்ணியிருக்கார், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பெயிண்ட் பண்ணி வையுங்கிறார். அந்த ஆர்டிஸ்ட் பண்ணி வைக்கிறான். சீதையும் ராமரும் கை மேலே கையை கோத்து, உன்னுள் நான் இருந்தேன் என்னுள் நீ இருந்தாய், ஆலங்குயில் கூவும் ரயில் ஆறிறாரோன்னு அப்படி பாடின்னு போகிறார். போகும்போது ஒரு பிக்சராக பார்த்துன்னு போகும்போது சீதை, ஓ நீங்கள் பாருங்களேன், நான் எவ்வளோ சின்னவளாக இருந்திருக்கேன், நீங்களும் இருந்திருக்கேள், என்ன இருக்கேள், அப்படி இப்படி பார்த்துட்டு நம்ம கல்யாணம்லாம் நடந்தது பார்த்தேல, என்னெல்லாம் எங்கள் அப்பா நகை போட்டிருக்கார், மாங்காய் செயின், அது இதெல்லாம் சொல்கிறா. இப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு ஃபோட்டோ வருது. என்னென்னா, அவள் காட்டில் சந்தோஷமாக ஒரு ரிஷியின் ஆசிரமத்தில் இருக்கும்போது அவள் முயல் பின்னாடி ஓடி ராமர் அவள் பின்னாடி ஓடுறாப்புல ஒரு ஃபோட்டோ. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு, செரீன். உடனே சீதை சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு வாதாவரணையில் என் குழந்தை பிறக்கணும் அப்படிங்க. இது இருக்குது, வால்மீகி ராமாயணத்துலையும் இருக்குது. உத்தரராமர் சொல்கிறார், நிறைவேற்றிடுறேன். அவர் பாவம் தெரியல என்ன நடக்க போகிறதுன்னு. அதுக்கு ஏற்றாப்பில் எனக்கு என்ன எழுது, எனக்கு ராத்திரி தான் ஏதோ அவச்சொல் கேட்டு ராமர் ராமராஜ்யம் உடனே தன் மேலே ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்குன்னா உடனே ரிசைன் பண்ணிடணும். தேஜஸ்வி மாதிரி உட்காந்துட்டு கூடாது. அதனால் ரிசைன் பண்ணிடணுங்கிறதுக்கு சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சுடுறார். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ தான் டாக்டர்கிட்ட போய் HCG ரிப்போர்ட்டெல்லாம் ஸ்கேன் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வருது, எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறார். ஆனால் எப்படி அனுப்புறது, லக்ஷ்மணனை கூப்பிட்றார். லக்ஷ்மணா சீதையை ஃபாரஸ்ட் கூட்டுன்னு போ. அவருக்கு ஒரே சந்தோஷம்,
సీతమ్మ మాయమ్మ శ్రీరాముడు మాకు తండ్రి సీతమ్మ మాయమ్మ எங்கள் அம்மாங்கிறார். வதாத்மஜ சௌமித்ரி வைனதேய ரிபுமதனத சப தாக்ரேசருலு சோதருலு மாக்கு ஓ மனச சீதம்மா மயம்மா எங்கள் அம்மான்னு கூட்டுன்னு போகிறார். ஆனால் ராமர் சொல்ல ஒரு சின்ன மிஸ் அங்கேயே விட்டுட்டு வந்துடும். லக்ஷ்மணன் ஓன் அழறார், அண்ணாவை வெய்யாத குறை. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு எனக்கு ஆளாகிட்டே. ஏற்கனவே நான் நீ ஒரு தடவை என்னை விட்டுட்டு போன போது அந்த அம்மா கிட்ட நான் ஏற்கனவே ரொம்ப திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? வனப்பரவாயில்ல ஆரண்யா காண்டத்தில் மறுபடியும் என்னை இப்படி வாங்க வச்சுட்டி. சரி அண்ணா சொல்லியிருக்காருங்கிறதுக்காக போய் விடுறார். அப்போ சீதையை விட்டுட்டு சொல்ல, சீதை என்ன அழகாக இருக்குது லக்ஷ்மணா, எப்படி இருக்கு அப்படின்னு. அவர் மேலேயே நிமிந்து பார்க்க மாட்டார். மதனிய நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே, திருவடிக்கு மேலே எட்டி பார்க்க மாட்டார் சுவாமி. அவ்வளோ கேரக்டர் பெட் பிரதர் இன் லா அவர். அப்படி பார்க்க மாட்டேங்கிறார். சரி லக்ஷ்மணா ரொம்ப நாள் பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது, அண்ணா காத்துட்டுருப்பார், அவர் போய் வெந்தய குழம்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், போய் வா போகலாம். இல்லை மன்னி நீங்கள் இங்கே இருங்கோ. இங்கே இருங்கோன்னா எனக்கு புரியல லக்ஷ்மணா. அண்ணா சொல்லிட்டார் நீங்கள் இங்கே இருங்கோ. புரியல எனக்கு, ஏன் நான் இங்கே இருக்கணும்? இல்லை ஏதோ நம்ம ராஜ்யத்தில் உங்களை பற்றி ஏதோ 2 வார்த்தை தப்பாக பேசியிருக்கா போல இருக்குது, மன்னிய நம்ம இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் இங்கே இருந்துருங்க. அதுக்காக அண்ணா சொன்னார், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னா தர்மத்தை பரிபாலனம் பண்ண எம்பத்திரியாக இருந்தாலும் காட்டில் விட்டுட்டு வா. அப்போ அவர் சொன்னா, லக்ஷ்மணா நீ என்னை இது வரைக்கும் காலுக்கு மேலே பார்த்ததில்லை, ஒரு தடவை என் வயரை பாருன்னா. இந்த சமயத்திலையா ராமர் என்னை விட சொல்லணும்னு கேட்டபோது பவபூதி எழுதுறார் உத்தரராம சரித்திரத்தில். என்ன எழுதுறார்? கல்லுக்கு கூட ஈரம் இருக்கலாம், ராமனுக்கு அது இல்லாமல் போயிடுதே அப்படிங்கிறார். அதனால அஸ்மனோ ஹிருதயம் நாஸ்தி, கல்லுக்கு ஈரம் கிடையாது. அடுத்த கேள்வி நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்க, ஏறக்குறைய இன்றைக்கே முடிஞ்சிடும் போல இருக்கு யக்ஷ பிரஷ்னம். அதனால் கிம் ஸ்வித் வேகேன வர்த்ததே, எது வேகத்தோட தானும் வளர்ந்துட்டு போகும், தான் ஸ்பீடோட அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம அப்படி இல்லையே, நம்ம ஸ்பீட் ஓட ட்ரெட்மில்ல நம்ம குறைஞ்சுட்டே தானே வருவோம். நம்ம வெயிட் குறைஞ்சுட்டே தானே சுவாமி வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக போக போக நம்ம வெயிட் குறைஞ்சுட்டே தான் வரும். வெயிட் ஸ்பீடும் இருக்கணும், அதோட ஃபோர்ஸும் ஜாஸ்தி ஆகணும். எது என்னது? ரிவர், நதி. நதி ஸ்பீடோட அதுவும் வளர்ந்துட்டே தானே வருது. இப்போ அஸ்ஸாம்லலாம் நீங்கள் பார்த்தா இப்போ நியூஸு ஒரே வெள்ளம்ங்கிறான். நார்த் ஈஸ்ட்லலாம் பார்த்தா எல்லாம் ஜலம். இங்கே வந்து நம்ம உட்காந்து லாரியில் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தேன்னா அப்படியே ஜலமாக ஓடுறது பிரம்மபுத்திரா. இந்த கரையிலேருந்து அக்கறை பார்க்க முடியாது சுவாமி. அதுதான் மோதி போய் ஒரு பிரிட்ஜு திறந்து வச்சுட்டு வந்தார். அது என்னவோ 11 கிலோமீட்டர் நதி மேலேயே ஓடுறதாம். அவங்க நதியில் வெறும் நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் விளையாடுற நதியில் உட்காந்து கிரிக்கெட். ஜலம் இல்லை. ஆனால் அந்த ஜலம் பெருக 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 கரை புரண்டு ஓடும் இல்லையா? கரை புரண்டு ஓடுறதுன்னா பேங்க்ஸ் எல்லாம் என்க்ரோச் பண்ணிட்டு ஓடும். அதனால தான் கிருஷ்ணர் பிறக்கும்போது போன வருஷம் பார்த்த ஞாபகம் இருக்கா? 2வது நாள் கிருஷ்ண சரித்திரத்தில் தூய பெரு நீர் யமுனை துறைவனை, அந்த நதி அப்படியே வளர்ந்துட்டு ஓடும்போது தானே அவர் பாவம் இந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமம் போகணும். யமுனா நதி வழி கொடுக்குறது. அதனால் யமுனை ஒரு நதிங்கிறது தான் வேகத்தோட தானும் வளரும். இன்றைக்கும் நீங்கள் நார்த்தில் ஹரித்வார் ரிஷிகேஷ் தாண்டி பதரிகாசிரமம் போகிற வழியில் ஒரு 108 திவ்யதேசங்களில் ஒன்று வரும். ஆழ்வாரதற்கு கண்டமென்னும் கடிநகர் அப்படின்னார். அதுக்கு தேவப்பிரயாக் அப்படின்னு பேர் கேளான்னு தெரியல. அங்கே எப்படின்னா கோவில் ரகுராஜ் கோவில்னு ஒரு சின்ன கோவில். 2 நதிகள் ஒன்றா சேரும். ஒரு நதி பாகீரதி, இன்னொரு நதி அலகநந்தா அப்படின்னு பேர். பாகீரதிங்கிறது வேகமாக வரும், பகீரதன் பின்னாடி ஓடி வந்தவள். பியூட்டிஃபுல்லாக தெரியும் சுவாமி உங்களுக்கு. அலகநந்தாவும் வருவோம். அலகநந்தா கலங்கி கலங்கி வருவோம். பாகீரதி தெளிவாக வரும், ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். அந்த பிரயாகம் சங்கமமாற இடத்த அப்படியே கண்குளிர நீங்கள் பார்க்கலாம். நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இந்த தடவை யாத்திரா போச்சா எல்லாரும் இறங்கி காலை அதுக்குள்ளே வச்சு அப்படியே எங்கே ஜலம் கிடைக்கிறதே இப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அது நேச்சுரலாக ஓடி வருதுன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால் வேகேன வர்த்ததே, நதி வேகேன வர்த்ததே, அதுவும் வளர்ந்து தானும் வளரும் ஃபோர்ஸோட. அடுத்தது கிம் ஸ்வித் பிரசவதோ மித்ரம்,
நம்ம ஊரை விட்டு ஃபாரின் லேண்டுக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் பார்க்குறேன், ஐயோ இவர் பாரத தேசத்தில் வச்சுட்டு இருந்தால் கதை சொல்லியே கொன்னுடுவார், இவரை கொண்டு நேராக யுகாண்டாவில் கொண்டு போடலாம். யுகாண்டாவில் போட்டால் எனக்கு எது ஃப்ரெண்டாக வரும்? நீங்கள் யாரும் வரல, என்னோட யார் ஃப்ரெண்டு? விதேசத்துக்கு போனாலும் என்னோட கூட வரணும் சுவாமி. படிப்பு, வெரி குட் எஜுகேஷன் இல்லையா? எஜுகேஷன் தான் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இல்லையா? போகிற இடத்துலலாம் நமக்கு படிச்சு விட்டோன்னு வச்சுக்கோ, நன்னா நமக்கு மதிப்புண்டு. அடியேன் பிலானியில் 4 வருஷம் முழுக்க அங்கே காலேஜில் இருந்து பிலானியில் படிச்சுட்டு 5ஆவது வருஷம் பாம்பேக்கு வந்தேன். பாம்பேக்கு வந்தபோது இன்டர்ன்ஷிப் 1 வருஷம் அந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும். வேலை பார்க்கணுங்கச்ச ஸ்டைஃபண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்தான் அவன், ரொம்ப கம்மி. கல்யாண்னு ஒரு இடம், நீங்கள் பாம்பேயில் கல்யாண் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, கல்யாண் பக்கத்தில் ஷஹாட் அப்படின்னு ஒரு இடம், ஷஹாடில் இருந்தேன். ஒரு வீடு கொடுத்துட்டான். நான் நம்மளே தளிகை பண்ணிக்கணும், இது சாப்பிடணும், இது எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தில் இருந்தேன். ஒரே பிள்ளை தான் அடியே எனக்கு திருத்தாயாருக்கு தந்தையாருக்கு. சரி வேண்டாம், நம்மளே சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன், டோம்பிவெல்லியில் ஒரு பெருமாள் கோவில் உண்டு, பாலாஜி மந்திர். நான் நேராக ஒரு ட்ரெயினை பிடிச்சி அங்கே போய் சேவிச்சுட்டு வர வழியில் என்ன ஏதாவது நமக்கு நன்னா இருக்குமே, கொஞ்சம் கையில் பாக்கெட் மணி இல்லையா, பாக்கெட்டில் திறந்தால் ஏதாவது மணி இருக்க வேண்டாமா, பாக்கெட் மணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. அது மராட்டிய தேசம், அதுவும் டோம்பிவில்லாம் பார்த்தா மராட்டி, நம்ம ராஜ் தாக்கரே இடம் அது. அதனால் நான் மராட்டி கற்றுண்டா தான் விடுவேன். நான் உட்காந்து நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் அப்படிலாம் போனால் நீ ராம்நகருக்கே போயிடும்பார். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஸ்பீக் வெல் இங்கிலீஷ் அகாடமி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் கற்றுத்தரணும். நான் அப்போது நிஜாரெல்லாம் போட்டுண்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுண்டு இன்னும் கூட கொஞ்சம் மெல்லிஸாக இருந்திருப்பேன். அதனால் அந்த உள்ளே போய் அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்டே சொன்னேன். உள்ளே போனோடனே ப்ளீஸ் கம், வுட் யூ லைக் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னா. நோ, ஐவ் கம் டு டீச் இங்கிலீஷ். இப்படி இறங்க பார்த்தா என்னது இது, நான் சொன்னேன் ஐ வில் டீச் இங்கிலீஷ் அப்படின்னு. அப்போ உடனே அவன் சொன்னால் ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னா. ஆச்சு. அடுத்த நாள் காத்தால ஃபோன் பண்ணான், நீ எடுன்னு. அப்புறம் எடுத்தேன். அப்போ ரொம்ப வயசில் மூத்தவாள்லாம் இங்கிலீஷ் கற்றுப்பா. அப்போ தான் நான் நினைப்பேன், அப்போ அந்த பணம் வந்தது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த படிப்பு தானே எனக்கு அந்த சம்பளம் கொடுத்தது இல்லையா? அந்த படிப்பு, ஒரு விஷயம் நம்ம படித்தா எதுவுமே வேஸ்ட் கிடையாது சுவாமி. இந்த ஸ்கூல்லலாம் போகிற வாழ்க்கை, எங்கள் அம்மா டீச்சர், பொதுவாக யாராவது ஆற்றுக்கு வந்தால் அந்த குழந்தைகள்லாம் ஹாய் ஹாய் விச் சப்ஜெக்ட் யூ லைக் அப்படின்னு கேட்போம். அது உடனே ஐ லைக் சயின்ஸ், ஐ ஹேட் மேத்ஸ் அப்படிங்க. நமக்கு ஒரே யூ ஆல்சோ ஹேட் மேத்ஸ், ஈவன் ஐ யூஸ் டு ஹேட் மேத்ஸ். இதுவும் பெருமையா? எந்த சப்ஜெக்டையுமே ஹேட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தை மேலே வளரும். ஐ டோன்ட் லைக், பல பேர் சொல்லுவோம் ஐ டோன்ட் லைக் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அப்படின்பா. நம்ம இப்போ அன்றாடம் வாழ்க்கையில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தானே சுவாமி உதவுறது. பத்ரிகாசிரமம் ஹிமாலயத்தில் இருக்குது, ஸ்வெட்டர் எடுத்துன்னு போ. குண்டக்கல் போகும்போது எதையுமே எடுத்துன்னு போகாத, வேர்க்கும். அப்படின்னா ஜியாகிரஃபியை பார்த்து தானே உங்களுக்கு கிளைமேட் தெரியுறது. ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம எப்படி இருக்கிறது, இங்கிலீஷ் வராமல் நம்ம எப்படி இருக்கிறது, தமிழ் வராமல் எப்படி இருக்கிறது. அதனால் எவ்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் டு பி கிவன் இட்ஸ் டியூ ரெஸ்பெக்ட். யூ கேன் நெவர் அஃபோர்ட் டு ஹேட் அ சப்ஜெக்ட். இஃப் யூ கேன் அஃபோர்ட் டு ஹேட் ஒன், தென் யூ கேன் நெவர் பிகம் அன் அக்கம்ப்ளிஷ்ட் பர்சன். அதனால் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புனா கற்பதுங்கிறது எஜுகேஷன், வேல்யூஸ். எவ்வளோ ஒன்றுமே இல்லை சுவாமி, நான் விதேசத்துக்கெலாம் போகிறேனே, நம்ம நினைக்கிறோம் இங்கே உட்காந்து நம்ம கலாச்சாரத்தை கடைப்பிடி, எவ்வளோ வீட்டுக்கு போகிறேன், இன்னும் பாரத தேசத்தில் நம்ம எப்படி வாழறோமோ அதே மாதிரி ஆச்சாரத்தை பார்த்துன்னு வாழக்கூடிய வீடுகள் நான் போயிருக்கேன். நான் போய் தங்கின இடம் எனக்கே அவளை பார்த்தா சுவாமி நான் கொஞ்சம் ஆச்சாரம் கம்மிம்பேன், அவள் அந்த லெவலில் இருப்பாள். எந்த இடத்துக்கு போனாலும் வேல்யூஸ் கேன் கம் டுகெதர் வித் அஸ் இஃப் இட் இஸ் எம்பெடட் இன் த ரைட் ஃபேஷன் இன் த ரைட் டைம் இல்லையா? பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devout.
We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adishankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. வித்யா பிரவசதோ மித்ரம், படிப்பு கூடவே வரும். அடுத்தது கிம் ஸ்வின் மித்ரம் கிருஹே சதஹா. எது சார் வீட்டில் ஒருவனுக்கு யார் சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஒய்ஃப். பாருங்க கரெக்டாக பதில் சொல்கிறா. பாரியா மித்ரம் கிருஹே சதஹா. இஃப் அ பர்சன் இஸ் நாட் ஏபிள் டு ட்ரீட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹோல் ஹார்ட்டட்லி, ஹீ சீசஸ் டு பி அ ஹியூமன் பீங். ஒரு ஆற்றுக்கு போனேன். மாமி பாவம் பின்னாடியே வந்தா. மாமா வந்து வீட்டுக்கு வாங்குவோன்னார். பாவம் அதிதி சத்காரம் பண்ணுறார். உடனே ஆற்று கதவை திறக்கணும். எங்கே என்ன பூனல், பூனலில் கீ இருக்கு. அது கீ ஹோல்டர் பூனல். அதுலேருந்து இப்படி ஜாலியாக இப்படி எடுத்து இப்படி திறக்கிறார். அப்புறம் அந்த மாமி பாவம் 10 ரூபாவை என்னமோ கேட்டால் அதே கீயை வச்சு பீரோவை திறந்து 10 ரூபா எடுத்து கொடுக்குறார். இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் சென்ட்ரலைஸ்டாக இருந்து கொடுத்தானே. ஹவு வென் யூ கான்ட் ட்ரீட் யுவர் பெட்டர் ஹாஃப். நான் சொன்னேன் போன வருஷம் உங்களுக்கு பெட்டர் ஹாஃப் பற்றி சொன்னேன். அது மறந்து போயிட்டுருப்போம் சார், நீங்கள் தைரியமாக சொல்லுங்க. இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, பெட்டர் ஹாஃப். பெட்டர் ஹாஃப்னா என்ன? ஒய்ஃப்னு அர்த்தம். யாரையுமே ஹஸ்பண்டை பார்த்து ஹீ இஸ் மை பெட்டர் ஹாஃப்னு சொல்ல மாட்டான். ஒய்ஃபை பார்த்து தான் பெட்டர் ஹாஃப். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஹாஃபில் பெட்டர்னு எப்படி இருக்குது? 1 நீங்கள் 0.5 0.5ன்னு டிவைட் பண்ணுறீங்க. 0.5 இஸ் ஈக்குவல் டு 0.5. எப்படி ஹாஃப் பெருசு, இதில் இது ஒன்று ஹாஃப் இது பெருசுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு பதில் சொல்வார். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமா வரும். நாழி ஆயின்றிருக்கு, நான் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரி நான் கதைக்குள்ள கதை சொல்லிட்டு தான் கஷ்டம். பரவாயில்ல சொல்கிறேன். பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்ரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி. அப்புறம் பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் शुचीं स्वाहां स्वधां सुधां धन्यां हिरण्मयीं लक्ष्मीं नित्यपुष्टां विभावरीं अदितिं च दितिं दीप्तां वसुधां वसुधारिणीं नमामि कमलां कान्तां क्षमां क्षीरोदसम्भवां. இருக்கா இல்லை? பரமாத்மிகான்னு ஒரு நாமம் வருது. பரமாத்மிகான லக்ஷ்மிக்கு பேர் என்ன? பெட்டர் ஹாஃப்னு இருக்கும். ஹாஃப் பெட்டர் ஹாஃப் எப்படி? மேத்ஸ் போயிடலாம். ஐயோ உபன்யாசத்துக்கு வந்தால் ரிலிஜனை விட சயின்ஸ் மேத்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. 0.48 அதை நீங்கள் எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுவீள்? நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். 0.48 எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுவீள்? 0.5. 0.52 0.5.
0.52வும் 0.5 ஆகிடுறது, 0.48ம் 0.5 ஆகிடுறது. ஆனால் இஸ் 0.48 ஈக்குவல் டு 0.52? நோ. அதில் நோ. அப்படின்னா 0.5 ஒரு 0.5 வந்திருக்கு, இன்னொரு 0.5 0.48லேருந்து வந்திருக்கு. இந்த 0.5 இந்த 0.5 சமமாக இருந்தாலும் 0.52வும் 0.48ம் ஈக்குவல் கிடையாது. பெருமாளும் தாயாரும் ஈக்குவலாக தெரிஞ்சாலும் பிராட்டி 0.52லேருந்து வந்த 0.5, பெருமாள் 0.48லேருந்து போன 0.5. அப்படின்னா 2 ஹாஃபில் இது பெட்டர் ஹாஃப் இல்லையா? என்ன சுவாமி எப்படி 0.52 0.48னா 0.04 டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? எதுன்னா பிராட்டிக்கு தண்டனைனா என்னன்னே தெரியாதான், அப்படின்னா என்னன்னு தெரியுமா பெருமாளுக்கு, அதனால 0.04 அவருக்கு குறைஞ்சி கொடுத்து இவளுக்கு ஜாஸ்தி ஆயிடுதா. அதனால பெருமாள் எப்படி ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறார்? அப்போது ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீர்கள், அந்த அம்மா தானே எப்போ பார்த்தா கால் அமுக்கின்னு இருக்கா, கரெக்டா? நீங்கள் லக்ஷ்மி தானே பார்க்குறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், லக்ஷ்மி படுத்துன்னு பெருமாள் அமுக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம் கேட்டால் உடனே இங்கே கவி சொன்னார், ராத்திரியில் அவர் பண்ணுவல் போகிறதுக்கு உமக்கு என்ன தெரியும்னு கேட்டார். டே டைம் பிக்சரை தானே நம்ம லைட்டெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? அதனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரோ தனக்கு ஒரு வீட்டில்னா ஒய்ஃப். சகா சப்தபதா பவா, சப்தபதின்னு ஒன்று கல்யாணத்தை பண்ணுவா. குனிஞ்சு அவர் பாவம் ஒரு விரலா, அதாவது அவர் விரலை தூக்கி வைக்கிற அளவுக்கு வெயிட் இருந்தால் தேவையில்லை. அதனால் ஒன்று ஒன்றா தூக்கி தூக்கி வைப்பேன், இல்லை இந்த அம்மையார் தூக்கி தூக்கி வைக்கணும். வச்சுட்டு ஒரு அந்த மெட்டியை போட்டு சகா சப்தபதா பவா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்னா, திரௌபதி, தர்மராஜா திரௌபதியை வச்சு சொல்கிறார். திரௌபதி அவளுக்கு என்ன ஹியூமிலியேஷன் நடந்தது, என்ன பண்ணியிருக்கலாம்? மை அட்வொகேட் வில் டாக் டு யூ, ஐ எம் டைவர்சிங் ஆல் 5 of you சொல்லியிருக்கலாம்ல. ஜாலியாக அவள் அப்பா வந்து பார்த்துட்டு இருப்பார், ஆற்றுக்கு போயிருக்கலாம், கிருஷ்ணர் ஃப்ரெண்டாக வந்திருப்பார். அப்பப்போ ஓகே திரௌபதி டோன்ட் வரி, நான் என்னோட ஒய்ஃப்ஸோட தியேட்டருக்கு போகும்போது நான் ஒன்றையும் கூட்டின்னு போகிறேன், அவள் விட்டுருன்னு சொல்லலாம்ல. ஆனால் அவள் என்ன பண்ணா, நான் பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு நினச்சா. வரா இல்லை, சத்யபாமா திரௌபதி சம்வாதம்னு மகாபாரதத்தில் வரும். மகாபாரதம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே சார், இது எங்கே சார் கேட்குறதுன்னா, யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நான் 5 நாள் சொல்லியிருக்கேன். அது வெறும் ஒரு பார்ட். வருஷம் திருஷூரில் கூப்பிட்றா என்ன சொல்கிறதுக்கு. அதனால் இந்த வருஷம் 2வது பார்ட் போகிறேன், நவம்பர் 20லேருந்து 24 இன்னொரு பார்ட் சொல்கிறதுக்கு. அதில் திரௌபதி சத்யபாமா சம்வாதம்னு வரும். அதில் சத்யபாமா வந்து திரௌபதியை கேட்குறா, நீ எப்படி திரௌபதி 5 பேரையும் கரெக்டாக வச்சு, கொத்தமல்லி வாங்கிட்டு வானா, நகுலன் போய் வாங்கிட்டு வரான், கருவேப்பிலை வாங்கிட்டு வானா, சஹதேவன் போய் வாங்கிட்டு வரான், போய் நீங்கள் ஒரு பிரெட் வாங்கிட்டு வாங்குவோன்னா அர்ஜுனன் போகிறான், அர்ஜுனன் பெரிய ஹீரோலாம் நீ கேட்டால் பிரெட் வாங்கிட்டு வரான்னு எப்படி 5 பேரையும் உன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சுருக்கேன்னு ஒரு கேள்வி மகாபாரதத்தில். அதுக்கு திரௌபதி சொல்கிறா, நான் அவளை மதிக்கிற மாதிரி அவள் என்னை மதிக்கிறா, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருந்து கொடுத்தானே இந்த ப்ராப்ளமே வராதுன்னு ஒரு பதில் சொல்கிறான். அதை ஞாபகம் வச்சுட்டு யுதிஷ்டிரன் சொல்கிறான், பாரியா மித்ரம் கிருஹே சதஹா, ஒய்ஃப். இங்கே திருத்தாயார், என் தாயாருடைய தந்தையார், அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தா, அவருக்கு எங்கள் பாட்டியோடு சேர்த்து 5 பெண்கள் 6 பொண்ணு. 5 பொண்ணு பெற்றா அரசனும் ஆண்டி ஆகிடுவான்பா. எங்கள் கொள்ளு தாத்தா 6 பெற்று அரசனாகவே போயிட்டார். அதனால் 6 பொண்ணு. அதுக்கு எங்கள் கொள்ளு பாட்டி கார்த்தால் தளிகை பண்ணுவோம். நான் சொல்லி கேள்வி, கார்த்தால் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுன்னா நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை பரிமாறுவோம். பிரசாதம்னா அன்னத்தை பரிமாறுவோம். அவருக்கு சாத்தமது, முதல்ல குழம்பு விட்டுட்டு கரமேதை தள்ளி, அடுத்தது சாத்தமது ரசத்தை போட்டு அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார். அப்புறம் அவருடைய 6 பெண்களும் உட்காந்துட்டு காலேஜுக்கு போனோம். பெங்களூரில் அந்த காலத்தில் வாணி விலாஸ் அப்படின்லாம் நிறைய காலேஜ் உண்டு, அங்கெல்லாம் போய் படிப்பா. மகாராணிஸ்னு ஒன்று உண்டு பெங்களூரில், அதனால் அங்கெல்லாம் போகணும், நடந்து போகணும். அதனால் 6 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது தான் தெரியுமா, எங்கள் பாட்டி சொல்லுவோம், ஒரு நாள் சாத்தமதில் உப்பே இல்லைன்னு. உப்பே இல்லை, உப்பில்லா பண்டம் உப்பை இல்லையா, உப்பு அந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லா இருக்கு. உடனே சாயங்காலம் அவள் அப்பா வந்த உடனே எங்கள் பாட்டிலாம் சொன்னாலாம், அப்பா உப்பே இல்லையேப்பா, எப்படிப்பா நீ சாப்பிட்ட? அப்பா அவர் சொன்னாராம், எங்கள் பாட்டி சொன்னது, ஒரு பத்னி ஆற்றுல தளிகை பண்ணி போட்டால்
இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெருமாளுக்கு நம்ம அந்த பிரசாதத்தை வச்சோம்னா அவரே சாப்பிட்ருக்கார், நமக்கு என்ன சுவாமி அப்படின்னு. அதில் உப்பை போட்டு இதை போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு இருந்திருக்கலாம், தேவையில்லை, பரவாயில்ல, அடுத்த தடவை பண்ணிவிடு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நானாலும் நீங்களே பண்ணிக்குங்கோமே, தப்பே சொல்லக்கூடாது. நீங்களாம் சொல்லிவிடுங்க தைரியமாக. உப்பிட்ட சாப்பாடில் ஏதாவது தப்பு சொன்னால் அந்த போஜம் உடம்புக்கு ஒட்டாது, உடனே பிபியிலேருந்து சுகர்லேருந்து தத்தனையும் வந்துடும். அதனால் சாப்பாடில் தப்பே சொல்லக்கூடாது. பாரியா மித்ரம் கிரகே சதா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு லைஃபோட தத்துவம் பாருங்க.